இதுல என்ன முக்கியம் என்னங்கிறத நீ கவனிக்கணும். நான் பையன் தப்பிதமா சொல்லலைன்னு சொல்லலை, அந்த பாவம் முக்கியம். அப்பா பூஜை பண்றார், இன்னைக்கு அப்பானால வர முடியலை, நம்ம போய் அந்த பூஜையை நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறானே, அதுதான் மேல அவனை கொண்டு வரும். நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சா போறோம், அது உங்களை தூக்கிட்டு போகும். அதுக்கு உதாரணம் ஔவையார் சொன்னக்கூடிய அறம் செய்ய விரும்பு. ஔவையார் சொல்லல, வேதம் கொண்டு தர்மம் சரா. ஔவையார் என்ன சொல்ற? அறம் செய்ய விரும்பு. நல்ல காரியம் பண்ணணும்ட்டு முதல்ல நீ ஆசைப்படு, பண்றது அப்புறம். இந்த குழந்தைக்கு நம்ம பூஜை பண்ணணும்னு ஆசை வந்தது பாருங்க, அதுதான் அவனுக்கு அந்த சிரயத்தை கொடுக்கும். எதுக்காக சொல்றேன்னா, நிறைய ஆசைப்படுங்க, அம்பாளை உபாசனை பண்றீங்க, நினைச்சதெல்லாம் கிடைக்கும். போகச்ச மோட்சச்ச கரஸ்த ஏவா, அது சந்தேகமே கிடையாது. எதை எதை நீங்க ஆசைப்படுறீங்களோ, எம் எம் சிந்தையதே காமம் தம் தம் பிராப்னோதி நிச்சிதம், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 2. 3வது, இருக்கிற பரியந்தம் வியாதி வைக்க இல்லாம, வயசானத்தினால வரக்கூடிய அந்த ஜரா அவக்கூடிய கஷ்டம் இல்லாம இருப்போம். அதுக்கு என்ன பதம் சொல்றாருன்னா, நீ சொர்க்கத்துக்கு போவேங்கிறார். சொர்க்கம்ங்கிறது ஒரு இடம் கிடையாது, ஒரு நிலை. சொர்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு என்ன கிடைக்கிறது? அவளுக்கு ஜரா மரணத்தினால அவளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி இருக்கிற விருந்தம் இந்த சரீரம் நல்ல காரியங்கள் பண்றதுக்கு உபகாரமாக இருந்து, வயசான காலத்தினால வரக்கூடிய வியாதிகள்லாம் வராம, நித்தியம் மார்க்கண்டேய நாடு இருக்கக்கூடிய 16 வயசுல இருக்கக்கூடிய யுவாக்கு இருக்கக்கூடிய அதே அந்த செய்யக்கூடிய அந்த தன்மையோடு இருக்கிறது தான் சொர்க்கத்தில் வாசம் பண்றதுன்னு அர்த்தம். போக சொர்க்கா அபவர்கதா. ஒரு மனுஷனுடைய பெரிய கவலையே, இன்னைக்கு போஸ்ட்மேன் வந்தானா, நாளைக்கு பால்காரனுக்கு வந்தானா, இதெல்லாம் இல்லை. ஏதோ பூர்வ ஜென்மத்தில் பண்ணின சுகிருதத்தினால நமக்கு இந்த ஜென்மா கிடைச்சது. இந்த ஜென்மா அடுத்த தரம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இந்த ஜென்மா இதுலயே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய மோட்சம், அதாவது கைவல்யம், அதாவது அம்பாளுடைய சாயுஜ்யம் கிடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சௌபாகியம், உங்களுக்கு மந்திர உபதேசம் ஆகியிருக்கு. அதை முடிஞ்ச விருந்தம் நீங்க ஆராதனை பண்ணுங்க. கண்டிப்பாக லலிதா சாஸ்திரநாமத்தை சொல்லுங்க. மகாமேரு மண்டியில் எனக்கு பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான், ஸ்தோத்திர பாராயணம் விடாம அங்க நடந்துட்டு இருக்கு. நித்தியம் ஒரு தரம் லலிதா சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுங்க. அதோடு முடிச்ச உடனே இதே எனக்கு கடைசி ஜென்மாவாக இருக்கட்டும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன் உங்களை பிரார்த்தனை சொல்றேன் தெரியுமா? அம்பாளை எதிர்த்தாப்புல வந்து நின்னாலும், அம்பாளோட தரிசனம் கிடைச்சால் புனர்ஜென்மா கிடையாதுன்னு தெரிஞ்சாலும், அந்த ஞானம் இருந்தாலும், அம்பாள்கிட்ட நான் என்ன கேட்கிறேன், எனக்கு இன்னொரு ஜென்மா இருந்தால் சத்துருக்களே இல்லாத ராஜ்யத்தை கொடுன்னு கேட்கிறேன். என்னோட பலத்தினால திருப்பி ராஜ்யம் வேணும்னு கேட்கிறேன். அப்பவும் அம்பாள் கொடுக்கிறா. நீ கேட்டதை கொடுக்கிறேன், கேட்காததையும் தரேன். மன்வந்தராதிபத்தியம் கிடைச்ச அப்புறம் சகல தேவதைகளுக்கும் மகாப்பழைய காலத்தில் எப்படி சாயுஜ்யமானது கிடைக்கிறதோ அப்போ உனக்கு அதை தரேன்னு சொல்றா. அதனால நமக்கு உண்டு. ஏன்னா பஞ்சதேச உபதேசம் ஆயிடுத்து. சர ஜென்மனி கடைசி ஜென்மால தான் கிடைக்கும்ங்கிறதுனால கிடைச்சிருத்து. இப்பேற்பட்ட உபாசனா மார்க்கம் பூர்வ ஜென்ம சுகிருதத்தினால ஒரு சத்குருவை அடைஞ்சு நமக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச குக்குஷத்தை நழுவ விடாம இறுக்கி பிடிச்சுண்டு
உபாசனை பண்ணுங்க. பெருசா பண்றோம் சின்னதா பண்றோங்கிறது கிடையாது. உங்க சக்திக்கு எது எது முடியுமோ தேவை மாத்மத்தை திருப்பி அதே தான் சொல்வார். திருவிழ்வர்ஷீர் யதாத்மனோகம் தான் சொல்றார். 3 வருஷம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதே சுவாமின்னா ஒன்றும் வேண்டாம், நமோ தேவியே மகாதேவியே சரணாகதி ஒன்ன நமஸ்காரம் பண்றேன் அங்க சொல்றார். இவ்வளவு கஷ்டங்களை சொன்னேனே ஊர்கதையை சொல்லிட்டு நீங்க எழுந்து போறேல, என்னோட கஷ்டம் இருக்கிற இடத்துலயே தானே இருக்கு, எனக்கு ஒரு நல்லதை நீங்க காமிக்கலையேன்னு சொன்னா சொல்றார். சரணம் பரமேஸ்வரி, அம்பாள சரணாகதி பண்ணு. அப்படி பண்ணினால் போக சொர்க்கா அபவர்கதா ஆராதிதா சைவனாம் உனக்கு கிடைக்கும். இந்த நிருணாங்கிற பதம் ரொம்ப முக்கியம். ராஜாக்கும் வைசியனுக்கும் மாத்திரம் கிடையாது, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பண்ணுங்க. அப்பவும் சில பேருக்கு சுகரா இருந்ததுன்னா விரதமா எல்லாம் இருக்க முடியாது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க உடம்புக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. நிராகாரோ யதாகாரோ, பட்டியா இருந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் முடியல, கொஞ்சம் போல சாப்பிட்டுக்கிறேன், என்ன கிடைச்சதோ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எது கிடைச்சதோ, ஆனால் உங்க மனச அம்பாளுடைய பாதத்துல வைங்க, உங்க குரு மேல ஒரு விசுவாசத்தை வைங்க. நாளைக்கு நமக்கு நல்லது நடக்கும், அம்பாள் நம்மளை காப்பாற்றுவள் அப்படிங்கிற நீங்க நம்புங்க. கவலைப்படுறதுக்கு பதிலாக கவலைய பிரார்த்தனையா மாத்துங்க. அதாவது எனக்கு வேலை கிடைக்கலைன்னு லட்சந்தரம் சொன்னாலும் எனக்கு வேலை கிடைக்காது. வேலை கிடைக்கலை, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும், பிரார்த்தனையா பண்ணுங்க, உடனே கிடைக்கும். நான் கஷ்டப்படுறேனே நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கவலைப்படுறதுனால ஒரு காரியம் நடக்காது. நாளைக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். மனுஷாளுடைய பலம் நம்பிக்கையில் இருக்கு. உங்க நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த பலனானது கிடைக்கும். கொஞ்சம் எது எது முடியுமோ அதை பண்ணுங்க. முடிகிற அளவுக்கு நம்மளால சரீரத்தினாலேயோ வாக்குனாலேயோ இல்லை செய்கையினாலேயோ இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம். உபாசகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சகல பேரையும் அம்பாளோட சொரூபமாக பார்க்கிறேன்னு அர்த்தம். எல்லாருமே அதனாலதான் சுவாசினி பூஜை எல்லாம் பண்றதுக்கு காரணம், எல்லாருமே அம்பாளுடைய ஒரு சொரூபம். அதனால தப்பிதம் யாருதான் பண்ணலை, அந்த தப்பியத்தை ப்ரூவ் பண்றதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போறது? ஏன் நம்ம தப்பிதம் பண்ணலையா, அவனை போய் ஏன் தப்பிதம் பண்ணேன்னு கேட்கறதுக்கு. அதாவது சொல்லுவார், இந்த ஹம்சத்தினுடைய சொல்லும்போது குறைகளெல்லாம் தள்ளி நிறைகளை மாத்திரம் எடுத்துண்டு பண்ற மாதிரி முடிஞ்சதை செய்யுங்க. கஷ்டப்பட்டு ஒரு காரியம் பண்ண சொல்லி அம்பாள் சொல்லவே இல்லை. அப்பாவாவது நீ படிச்சாத்தான் நல்ல மார்க் வாங்கினாத்தான் உனக்கு இதுன்னு சொல்லுவார். அம்மா மாற்றி சொல்லுவா, நீ முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் படிடான்னு சொல்லுவா. இதுதான் நம்ம உபாசனம் பண்றது, தாயார பண்றோம். ஜாஸ்தி நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு சில குறைகள்லாம் நிறைய உண்டு. 4 பேர் பேச்சை கேட்கறான்னு இஷ்டம் போல பேசிகிட்டே இருப்பேன். அதனால இந்த மாதிரி கொடுத்த சப்ஜெக்டை பற்றி சரியா பேசினாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. எப்பவுமே என் மனசுக்கு தோணுதான் பேசுவேன். அந்த பேச்சில் இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் எடுத்துக்கோங்க, நெல்லை எடுத்துட்டு வைக்கல தள்ளிடுங்க. ஸ்ரீமாத்திரே நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ. அடுத்து ஸ்ரீமத் பிரணவானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத சுவாமிகள் நம்மிடையே அருளாசி வழங்கி பேசப் போகிறார்கள். அவர் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் ஆங்கரை எனும் கிராமத்தில் 1/12/1970
அவதரித்தார். ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவாள் ஆக்ஞைப்படி 5 வயதில் உபநயனம் மற்றும் பிரம்மோபதேசம் ஆகிய அவரது பூர்வாசிரம தகப்பனார் ஸ்ரீ நாகரத்ன தீட்சிதர் அவர்களால் பழனியில் சேவிக்கப்பட்டது. மேட்டூர் ஸ்ரீ சங்கர குருகுலம் முல்லைவாசல் பிரம்மஸ்ரீ ராஜகோபால கணபாடிகளின் கிரமம் வரை பூர்ணமாகவும் கிருஷ்ண யஜுர்வேதம் மற்றும் காவிய பாடங்களும் பயின்றார்கள். பூர்வாசிரம தகப்பனார் ஸ்ரீ நாகரத்ன தீட்சிதர் அவர்களிடம் ஸ்ரீ வித்யா தீட்சை பெற்று ஸ்ரீ வித்யா உபாசனை மேற்கொண்டார்கள். இவ்விழாவில் முன்னிலை வகிக்கும் எங்கள் குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ மதுராம்பிகானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு அந்தர்யாமம் எடுத்துக் கொடுத்த புதுக்கோட்டை சத்குரு ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் இவருக்கு சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் சந்நியாச தீட்சை செய்து வைத்து காவி வஸ்திரம் அளித்தார்கள். அது முதல் வேதம், வேதாந்தம், புராணம், ஸ்ரீவித்யா சாக்த வழிபாடுகள் மற்றும் ஸ்ரீ சண்டி ஹோம விதிகளை பயின்றார்கள். 1993 ஸ்ரீ வேதவியாச பூஜை செய்து ஸ்ரீவித்யா மகா சௌபாகிய பராம்பிகா பீடம் எனும் ஸ்தாபனத்தை உருவாக்கி லோகக்ஷேமத்துக்கான சத்காரியங்களை செய்து வருகிறார். 1995 ஸ்ரீ நட்சத்திர மண்டல ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம கோடி அர்ச்சனை செய்து 108 அம்மன் கோயில்களில் ஸ்ரீ சண்டி யஜ்ஞம் செய்ய வேண்டும் என சங்கல்பித்து சங்கல்பத்துக்கு மேலாக 2006ஆம் ஆண்டுக்குள் 336 ஸ்ரீ சண்டி ஹோமங்களை நடத்தி முடித்துள்ளார்கள். 2006ஆம் ஆண்டு 108 இடங்களில் 27 நாட்கள் 27 ஸ்ரீ சாக்த வித்யா மந்திரத்துடன் சேர்ந்து நட்சத்திர மண்டல ஸ்ரீ சண்டி யஜ்ஞம் செய்ய சங்கல்பித்து அதை செய்து வருகிறார்கள். சுவாமிகளுக்கு சாதுர்மாசிய விரதத்தின் போது கடந்த 2 ஆண்டுகளாக புதுக்கோட்டை பீடத்தில் பிக்ஷாவந்தனம் செய்யும் பாக்கியத்தை எங்கள் குருநாதர் எங்களுக்கு அருளினார்கள். சுவாமிகளுக்கு எங்கள் குருநாதர் ஸ்ரீ 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 மதுராம்பிகானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் அலாதியான பிரியம் உண்டு. இந்த விழாவில் கலந்து கொண்டு அருளாசி வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டதற்கிணங்க தனது பரதேச யாத்திரையை முன்கூட்டியே முடித்துக் கொண்டு நேற்று இரவுதான் சென்னை திரும்பினார்கள். இப்பேற்பட்ட மகான் நமக்கெல்லாம் அருளாசி வழங்க இசைந்தது நமது பாக்கியம். சுவாமிகளை ஸ்ரீவித்யா உபாசனா மகிமை என்ற தலைப்பில் அருளறிய வழங்க பாதம் தொட்டு வரவேற்கிறேன். ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகீந்திரமீட்யம் பவரோகவைத்யம் ஸ்ரீமத்குரு நித்யமஹம் நமாமி. दत्तात्रेय हरे कृष्णा मद्दानन्ददायका